இன்றைய வேத வசனம் ரோமர் 8:30. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வருகிறது. இந்த வசனம் ரட்சிப்பின் தேவனுடைய திட்டத்தை தெளிவாக எங்களுக்கு சொல்லுகிறது. தேவனுடைய திட்டம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். அதற்கு நாங்கள் எங்களை அவரிடம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவர் எங்களை தாயின் கருவிலே அழைத்தார், முன்பே நியமித்தார், அழைத்தார், நீதிமானாக்கினார், மகிமைப்படுத்தினார், அவருக்குள்ளே எங்களை சிறந்து விளங்கச் செய்தார். முன்பே அவர் அழைத்தது தாயின் கருவிலே எங்களை அவர் பெயர் சொல்லி அழைத்தார். அவர் தெரிந்து கொண்டார். அவர் உலகத்தை உண்டாக்கும் முன்பே நம்மை கிறிஸ்துவிற்குள் எங்களை தேர்ந்தெடுத்தார். அவருடைய பணிக்காக அழைத்தவர்கள் சுவிசேஷ தாகத்தை கொண்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று அவர் எங்களிடம் எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் சுவிசேஷ தாகம் கொண்டவர்களாய் இருக்கிறீர்கள்? தேவ திட்டத்தை செய்கிறீர்கள்? இந்த அழைப்பு சாதாரணமான அழைப்பல்ல. அது நம்முடைய இருதயத்தை தேவன் தனக்காக தெரிந்து கொண்டார். இப்படியாக தெரிந்து கொண்டவர்கள் ஆவியானவரினால் நடத்தப்படுகிறார்கள். அவர்கள் மீண்டுமாக நீதிமான்களும் ஆக்கப்படுகிறார்கள். நாம் நம்முடைய முயற்சியினால் நீதிமானாக முடியாது. இயேசுவின் சிலுவை இரத்தத்தின் மூலம் நம்முடைய பாவங்களை மன்னிக்கப்பட்டு தேவனின் முன்னிலையில் நாங்கள் நீதிமான்களாக அறிவிக்கப்படுகிறோம். இப்படியாக நீதிமான்களாக ஆக்கப்பட்டவர்கள் மகிமைப்படுத்தப்படுகிறார்கள். இது நம் எதிர்கால நம்பிக்கை. கிறிஸ்து திரும்பி வரும்போது நாமும் அவரில் மகிமையின் பங்கேற்போம். ஆனால் ஒரு விதத்தில் இப்போதே தேவன் நம்மை ஆவிக்குரிய மகிமையில் நடத்துகிறார். ஆனால் அவரின் வருகையின் போது நாங்கள் கிறிஸ்து திரும்பி வரும்போது நாமும் அவரில் மகிமையில் பங்கேற்போம். ஆன்மீகத்தில் நாங்கள் தேவனிடத்தில் அதிகமாக கிட்டி சேர்கிறவர்களாக இருக்க வேண்டும். ரட்சிப்பு முழுவதும் தேவனுடைய கிருபை, ஆரம்பமும் முடிவும் அவரிடமே. நாம் அவருடைய அழைப்புக்கு பதில் அளித்தால் அவர் நம்மை நீதிமான்களாக்கி இறுதியில் மகிமையில் நிறுத்துவார். ஆகையால் நாம் ரட்சிக்கப்படுவது தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது. அவருடைய வழிகளில் வந்து விடுதலைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்துங்கள். ஏனெனில் அதை ஆரம்பிப்பதும் அதை நிறைவேற்றுவதும் தேவனே. விடுதலை கொடுப்பவர் அவர் ஒருவரே. அவருடைய வழிகளில் வந்து விடுதலைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லேலூயா.